வறியவருக்கு உணவு வழங்குவது மூதாதையருக்கு திதி கொடுத்த புண்ணியம் கிடைக்கும். மதுரையில் கடந்த 4 வருடங்களாக ரோட்டோரத்தில் உள்ள வறியவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் என தினமும் 300 பேருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்திற்கு நீங்களும் உதவலாமே. மேலும் தொடர்புக்கு மதுரையின் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் சேர்மன் நெல்லை பாலு 9442630815. காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாம் மகாபரிவா மகிமை தொட்டு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இந்த நாள் இனிய நாள் என்பது போல காஞ்சி மாமுனிவருடைய திருநட்சத்திரமான அனுஷம் இன்றைக்கு நட்சத்திரம். மதுரையிலே அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் கடந்த 162 மாதங்களாக காஞ்சி மாமுனிவரின் அனுஷ வைபவத்தை தொடர்ச்சியாக மதுரையிலே நடத்தி வருகிறோம். ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு வரை ஒரு 157 மாதங்கள் வரை நம்முடைய பிரபல எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்கள் ஸ்ரீ மகாபெரிவா மகிமை என்ற தலைப்பிலே அனுஷத்திலே பேசிக்கொண்டே இருந்தார். அவர் இன்றைக்கு இல்லை என்றாலும் மதுரையிலே அனுஷ வைபவம் ரொம்ப அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகம் முழுக்க மகாபெரிவாவுடைய அனுஷ வைபவத்தன்றைக்கு சென்னையிலே, நங்கநல்லூரிலே, அமெரிக்காவிலே, கனடாவிலே என்று ஒவ்வொருவரும் மகாபெரிவாவுடைய பக்தர்கள் அனுஷ வைபவத்தை ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக மனதில் நினைத்து கொண்டு அங்கே பூஜைகள் புனஸ்காரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மதுரையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் மதுரையிலே மதுரை SS காலனி எண் 13 பொன்மேனி நாராயணன் ரோட்டிலே காஞ்சி மாமுனிவரின் கிரகம் இல்லம் கோவில் இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குருவாரத்தன்று பூஜைகள், மகாபெரிவா விக்கிரகம் பாதுகைக்கு இதர தெய்வங்களுக்கு பூஜைகள் 3 சாஸ்திரிகள் மூலம் ரொம்ப அற்புதமாக மதுரையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு 16ஆம் தேதி அனுஷம், இன்றைக்கு முழுக்க அனுஷம் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிற மதுரை SS காலனியில் இருக்கிற பொன்மேனி நாராயணன் ரோட்டில் அமைந்திருக்கிற SMK திருமண மண்டபத்தில் இன்று மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை மகாபெரிவாவுடைய விக்கிரகம் பாதுகைக்கு அபிஷேக ஆராதனைகள், புஷ்பாஞ்சலி, மகா தீபாராதனை போன்ற வைபவங்கள் அதிலே நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே மகாபெரிவருக்கு மதுரை அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டியில் ஒரு திருக்கோவில் அமைப்பதற்காக திட்டமிடப்பட்டு மார்ச் 6ஆம் தேதி பூமி பூஜை நடைபெற்று இன்றைக்கு அதற்கான கட்டிடப்பணி வேலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. மகாபெரிவா திருக்கோவிலுக்கு இன்றைக்கு 1 சதுரடி, 2 சதுரடி, 3, 5, 10 சதுரடி என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பினை வழங்கலாம். 1 சதுரடி 3500 வீதம் உங்களுடைய பங்களிப்பினை வழங்கலாம். 1 லட்சம் ரூபாய் அதற்கு மேலும் கொடுப்பவருடைய பெயர் கல்வெட்டிலே பொறிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே மதுரை ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவர் சுவாமி நித்திய தீபானந்த மகராஜ் அவர்கள் தலைமையிலே குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் அண்ணா அவர்கள், மதுரையின் மூத்த வழக்கறிஞர் புதூர் ராமகிருஷ்ணன், நம்முடைய நந்தினி ரியல் எஸ்டேட் அதிபர் MR பிரபு அவர்கள், ஆடிட்டர் சேது மாதவா போன்ற பெருமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த கோவில் திருப்பணிக்கு உதவ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், என்னுடைய பெயர் நெல்லை பாலு, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 9426300815 என்ற செல்பேசி எண்ணிலே என்னுடைய ஜிபே நம்பரும் கூட, ஃபோன்பே நம்பரும் கூட இதில் இந்த நம்பரிலே உதவி இன்றைக்கு பெரியவா திருப்பணிக்கு உங்களுடைய உதவிகளை செய்யலாம். நாம் ஒவ்வொருவரும் வீட்டை 1000 சதுரடி, 2000 சதுரடி, 3000 சதுரடி என்று பார்த்து கட்டிக்கொண்டே இருக்கிறோம். மகாபெரிவாளுக்காக எழுப்பப்படுகிற இந்த திருக்கோவில் பணிக்கு ஒவ்வொருவரும் ஆளுக்கு 1 சதுரடி, 2, 5, 10 சதுரடி என்று தங்களுடைய பங்களிப்பினை வழங்கினால்
பெரியவா திருக்கோவில் ஓராண்டிலே அழகர் கோவில் அருகே பொய்கை கரைப்பட்டையில் அது கண்டிப்பாக விரைவிலே எழும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கிறது. அதுவும் அழகர் கோவில் மலை அடிவாரத்திலே இந்த திருக்கோவில் அமைய இருக்கிறது. நெல்லை பாலு G102 சாந்தி சதன் குடியிருப்பு கோச்சடை மதுரை 16 என்ற முகவரியிலே கூட மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட் என்ற பெயரிலே உங்களுடைய காசோலையையும் நீங்கள் அனுப்பலாம் என்பதை தெரிவித்து கொண்டு காஞ்சி மாமுனிவன் திருக்கோவில் அமைவதற்கு உங்கள் எல்லோருடைய ஆதரவையும் வேண்டுகிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.